நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எத்தனையோ ஸ்பெஷல் ஷோஸ், சிறப்பு நிகழ்ச்சிகள் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு விஜய் டிவி குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்ச்சி இது. காரணம், எங்க வீட்டு பிள்ளை, எங்களுடைய சொத்து, எங்களோட பொக்கிஷம், விஜய் டிவியோட ஃபேஸ், இங்க இருந்து போய் இப்போ வெளில சாதிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன், இங்க இருந்து சின்ன திரையில ஜெயிச்சு வெள்ளித்திரையில இன்னும் மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க இது. சிவகார்த்திகேயனை இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவரோட வாழ்க்கையில அவருக்கு முக்கியமான உறவுகள், அவரோட தொடர்ந்து அவரோட பயணத்துல சாதிச்சுட்டு அவர் கூட டிராவல் பண்ணவங்க, இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சிவகார்த்திகேயன் மூலமாவே நம்மளும் தெரிஞ்சுக்க போறோம். சோ முதல்ல அதுக்கு நம்ம சிவா போய் மீட் பண்ணணும். சோ கம், லெட்ஸ் கோ அண்ட் மீட் சிவகார்த்திகேயன். ஹலோ, உங்களுக்கு எங்க எல்லாருடைய சார்பாகவும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் பார்த்துட்டு இருக்க விஜய் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது இப்படியே தான் இருக்குமா? ஆமா, இப்போதைக்கு ரொம்ப அழகா இருக்கு. மாலையெல்லாம் போட்டு கூட்டு போகும்போது அந்த படத்துல இப்படி ஆடு மாதிரிலாம் மாறும் இல்லையா, அந்த மாதிரி தெரிய போறேன் எல்லாரும். அது மாதிரி இல்ல, இது ராஜ மரியாதையோட உங்களை அழைச்சிட்டு வரணும், ஒரு ஹீரோயிக் என்ட்ரி அப்படிங்கிறது. Is it? Yes. Okay. Yeah, ask the question. Okay, 2013 வந்து உங்களுக்கு ஒரு fabulous start, fabulous year. எல்லா நல்ல விஷயங்களும் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. 3 கிரேட் ஃபிலிம்ஸ், எல்லாமே 100 days ஃபிலிம்ஸ். இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அப்புறம் 2014 ஆரம்பிச்சிருக்கீங்க. How do you feel right now? 2014 இன்னும் ஸ்பெஷலாக ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ நிற்கும் போது அப்படிதான் தெரியுது. எல்லாருமே ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதே மாதிரி இருக்கும்னு நம்புறேன். 2014 பயமாக தான் இருக்கு, பட் பார்ப்போம், அதையும் சேலஞ்சஸையும் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு சிவா வந்து வெறும் ஒரு கதாநாயகனா, ஒரு நடிகரா வரல, எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயனா வந்திருக்கீங்க. ஸோ உங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழைய போறீங்க, உங்க வீட்டோட வந்து நீங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, நீங்க சொல்றது எங்க வீட்டு பிள்ளைன்னும் போது அது சந்தோஷமா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள வர போறேன்றதுனால தான் சொல்றேன். மாலையெல்லாம் கழட்டிட்டு சாதாரணமா வரேன். மாலை இப்ப கழட்டி கொடுத்துருங்க. ஒரு மனுஷன் வெயிட்டோட நிக்கிறது எவ்வளவு விளையாட்டா இருக்கு. So there he is, the சிவகார்த்திகேயன். இருங்க, யாரோ விசில்லாம் அடிக்கிறாங்க, ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் நான். நல்லா அடிங்கப்பா. நிஜமாவே வந்து எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா, பெருமையா இருக்கு. On behalf of all the Vijay TV family, hearty congratulations சிவா. Thank you. மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இந்த ஒரு வருஷத்துல வந்து. சாதாரணமா பார்த்த சிவகார்த்திகேயன், எத்தனையோ பேர் வந்து சிவகார்த்திகேயன் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவார் சினிமால அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடய உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. உங்க மேல உள்ள ப்ரெஷர் அண்ட் சேலஞ்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் மீறி இன்னைக்கு சாதிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் அதை விஜய் டிவில இருந்து இந்த மேடையில் கேட்கும்பொழுது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்பயும் சாதாரணம் தான், என்ன ஷூ மட்டும் புதுசு, அது மட்டும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினது தான், அவ்வளோதான். பட் அதே சாதாரணம் தான், நம்ம என்ன எங்கேயோலாம் போன மாதிரிலாம் தோணல. ஆக்சுவலி எப்போதுமே மறக்க முடியாத ஒரு பாராட்டு நீங்க சின்ன திரையில இருக்கும் பொழுதுன்னா அது யார்கிட்ட இருந்து வந்தது? சின்ன திரையில இருக்கும் பொழுதுன்னா ஷோ பண்ணதை பார்த்துட்டு அப்படி இல்லை, நம்ம ஜென்ரலாக பண்ணுறதை பார்த்துட்டு வெளியில் போகும்பொழுது நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. அதாவது சினிமா செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர்றது வந்து விஜய் சாரும் அஜித் சாரும் தான். சட்டுன்னு ஞாபகம் வர்றது. ஃபஸ்ட்டு விஜய் சாரை நான் விஜய் டிவியோட ஒரு ஷோவில் தான் பார்த்தேன். நான் பார்க்கும்பொழுது நான் மிமிக்ரி பண்ணியிருந்தேன். அதில் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் ரசிகன் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று பண்ணோம். அதில் நான் மிமிக்ரி பண்ணியிருந்தேன். அப்போ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். தோளில் கை போட்டு நல்லா பண்ணுறீங்கண்ணா
சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்லாம் செம்மையாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கிற பாராட்டு. அதே டைம்லேயே டக்குன்னு அஜித் சாரோட நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி ஏகனில். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரோல் வந்து கண்டினியூ பண்ண முடியல, விரட்டி விட்டாங்க என்ன. அதுக்கு வேற ரீசன்ஸ்லாம் என்ன ஆச்சு ஆக்சுவலா தெரியலையே. அது நம்ம வந்து அது டைரக்டர் இல்லை என்ன ரோல் நடிச்சீங்க? நமக்கு என்ன அஜித் சாருக்கு பட்டல நமக்கு என்ன ஹீரோ ரோலா கொடுப்பாங்க? இல்ல காமெடியனா இல்ல வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ஃப்ரெண்டா வந்திருந்தீங்களா எப்படி? ஃப்ரெண்டா இல்லைங்க. அது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான அந்த படத்துல வந்து நான் ஒரு ஸ்பை வில்லன். ஓ வாவ். அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஸ்பை. அப்ப நான் வந்து அஜித் சார் வருவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வேஷ்டி சட்டெல்லாம் அந்த சீன் ஃபர்ஸ்ட் சீன் அவருக்கு அப்படியே கிளாஸ் போட்டு கடகடன்னு நடந்து வந்தாரு. நான் வந்து ஹாய் சிவா அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. எனக்கு தெரியுன்றதே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். தெரியுன்றதே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் உங்க ஷோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், நல்லா பண்றீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஸோ அதுதான் எனக்கு அவங்க 2 பேர் பாராட்டினது தான் எப்பவுமே டக்குன்னு மறக்க முடியாது. சூப்பர். ஸோ தளபதி 2 பேருமே உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் an applause. எக்ஸலென்ட். நீங்க வந்து சின்ன திரையில இருக்கும்பொழுது உங்களோட மிமிக்ரிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு சினிமால பார்த்து பேச தெரியாதுங்க. எனக்கு அந்த டயலாக பார்த்து பேச தெரியாது. இன்னொரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து தான் ஃபுல்லாக காப்பி அடிக்கிறது. ஜெயச்சந்திரன் அவங்க டீம் அவர் பண்றதை காப்பி அடிச்சிருக்கேன். ரோபோ சங்கர் அண்ணன் பண்றதை காப்பி அடிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். யாரெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் வாய்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே திருடி பண்றது தான். ரோபோ சங்கர் கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ரோபோ சங்கரே ரொம்ப பிடிக்கும். அவரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் கலக்கப்போதியாருக்கு செலக்ட் ஆயிருக்கேன்னு உடனே அவர்கிட்ட தான் சொன்னேன். அப்போ எங்க காலேஜ் கெஸ்டா வந்திருந்தாரு அவரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் கலக்கப்போதியாருக்கு செலக்ட் ஆயிருக்கேனே அப்படின்னா, அது ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்களேப்பா, ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா அது, தம்பி போப்பா வெரி குட் நல்லா பண்ணுதுன்னு சொன்னா, அது ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்களேப்பா, நீ என்ன இன்னும் செலக்ட் ஆயிருக்கேன்னு சொன்னா போச்சுரா, நான் ஆஃப். அதோட என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சேன், நான் கலக்கப்போதியாருக்கு செலக்ட் ஆயிட்டேன், நான் போறேன். நல்ல வேலை ஒரு 7-8 பேர்ட்ட தான் சொன்னேன் நான். அவனுக்கு வேற 4 பேர் பக்கத்துல இருந்தாங்களா, என்னடா போச்சா அப்படின்ற மாதிரியே பார்த்தானுங்க. அந்த மாதிரி அதனால அவர் எப்பவுமே மைண்ட்ல இருப்பாரு. மறக்கவே முடியாது அவரை. மறக்கவே முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் எடுத்து முடிக்கல, 3 எபிசோட் எடுத்திருக்காங்க முன்னாடி. ஓ அதுக்கு தான் அவர் அப்படி சொல்லி. நான் பார்த்தேனப்பா, ஃபைனல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் சொல்லிட்டாங்களே இந்த லெவல்ல சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேரழகான ஆண்களே, boom boom robo-da, 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 zoom zoom robo-da, robo-da, robo-da. Hi brother. Hello my dear sister. முதல்ல வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களோட. முதல் முறையா ஒரு பொண்ணை பார்த்து சிஸ்டர்னு இருக்கீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தானே? ஏமா எனக்கு அவர் வளையல்லாம் மாட்டி விட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி ஆயிட்டோம். என்னுடைய உடன்பிறவாத தங்கச்சியா வந்து வளையல் மாட்டி விட்டு அந்த ஒரு பொறுப்புல நான் இருக்கேமா. உடன்பிறவாத தங்கச்சி தான் சொல்லி ஆகணும். உடன் பிறந்தன்னு சொல்ல முடியாது. கலர் காம்பினேஷன் அடிக்குதுல. உங்களுக்கு வந்து எங்களோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை முதல்ல நாங்க சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஐயோ உங்களுக்காக தான் இந்த பொக்கேவே வாங்கிட்டு வந்தேன். ஹேப்பி பர்த்டே. थैंक यू. திருப்பி கேவலம் தான் இது. அதாவது அவர் வாங்கிட்டு வந்த பொக்கே அவர்க்கே மறுபடியும் கொடுத்து நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றீங்க. இது வந்து வெறும் பொக்கே இல்லங்க, அவர் எனக்கு கொடுத்த அன்பு. அந்த அன்பு அப்படியே திருப்பி அவருக்கு கொடுக்குறேன். அந்த அன்பு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த அன்பு வேணாம் உங்களுக்கு. அவரோட அன்பு உங்களுக்கு வேணாம். அப்ப இல்ல திருப்பி கொடுத்துறேன். அவர் கொடுப்பாரு. அப்ப அந்த அன்பு உங்களுக்கு வேணாமா? மாத்தி மாத்தி நான் கொடுத்துட்டே இருப்போம். சொல்லுங்க. இப்ப சிவா உங்களை பத்தினா ரொம்ப பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இருந்தாரு. இல்ல எப்பயுமே என்னுடைய உடன்பிறவாத சகோதரர். அவருமா? ஆமா. அப்ப நான் அந்த பொண்ணுக்கு நான் பிரதரா? ஆமாமா, நீனும் பிரதர் தான், சிஸ்டர் தான். இப்படி எல்லா பொண்ணுகளையும் கமிட் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்ல விட. அதாவது உடன்பிறவாத உண்மையிலே அன்பு தம்பி. நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, இவ்வளவு நேரம் நீங்க நிக்க வைக்கிறது வந்து எங்களுக்கு கரெக்டா படல உங்களை. சோ நீங்க தயவு செஞ்சு உங்களோட சீட்ல போய் உட்கார்ந்து நிக்காத போய்டு அப்படின்றீங்க. இல்ல ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அண்ட் தென் டாக் அப்படி சொன்னால எப்படி இருக்க முடியும்? அவங்க சைஸ்க்கு தான் சீட் போடுறீங்க இல்ல? கரெக்ட் ஃபுல்லா இருக்கும் பாருங்களேன், சீட் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும். இப்ப ஃபுல் ஆக்குபைடு. இப்ப சொல்லுங்க பிரதர், உங்ககிட்ட ஏதாவது வாய்ஸ் அவர் பேசி காமிச்சாரா? சாலமன் பாப்பா மாதிரி என்கிட்ட பேசி காமிச்சிங்க. அது ஒண்ணுதான், அதை வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தான். அது லவ்லி. ப்ளீஸ் கேன் வி ஹியர் இட் அகைன்? பண்ணலாமா? நான் அதான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லிருங்க. அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எப்படி அழகு பெண்களேன்னு சொன்னோன்னா கையை தட்டி இருக்கலாம்ல? உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே, அவங்க தட்டினாக பாத்தீங்களா?
வாக்கே வந்திருக்காரு ரோபோ சங்கர். ஐயா, வணக்கம் வேணா ஐயா. வேற ஒருத்தரை கூப்பிடுவோம். நீங்க வேற வாய்ஸ்ல பேசுங்க. எந்த வாய்ஸ் நீங்க சொல்லுங்கய்யா. நீங்க ஒரு வாய்ஸ் தான் பேசுவீங்க, அதையே பேசுங்க. இல்ல என்ன வாய்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. வாங்க வல்லரசு. இல்ல அவர் வேணாங்கய்யா. அவர் நிறைய டைம் வந்துட்டு போயிட்டாருங்கய்யா. பதறாருலே. முடியுமா? முடியாது. வேற வாய்ஸ். நான் ரோபோ சங்கராவே இன்னைக்கு நான் வந்திருக்கேங்கய்யா. உங்க வாய்ஸ்ல பேசுறா கேட்பாங்களா? அவங்க ஏதாவது ஒரு வாய்ஸ் போட்டு விடுங்க. என்ன வாய்ஸ் சொல்லுங்கய்யா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்கிறதே அழுதுகிட்டே சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்னா கமல் வாய்ஸ் அப்படிங்கும் போது ஐயோ சார், உங்க வாய்ஸ்னு என்னைய கோர்த்து விட்டுட்டாரு. சூப்பர் சூப்பர். இது இப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்படிதான் பேசுறேன். தேங்க்யூ. சூப்பர். சோ சொல்லுங்க ரோபோ, முதல்ல வந்து சிவகார்த்திகேயனை பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இல்ல பழகுறதுக்கு நல்ல இனிமையான ஒரு கேரக்டர். எல்லார்ட்டையும் யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸோ அதை எப்பயுமே அவர் இப்போ வரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டாவது எனக்கு நிறைய நம்ம சினிமா வட்டாரங்களில் சொல்லுவாங்க ஓவர் நைட்டில் சிவா பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, அவர் முத ஒரு காம்படிட்டராக இந்த மேடைக்கு வந்தார் விஜய் குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் தன்னை ஒரு ஆங்கரை மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸராக மாற்றிக்கிட்டாரு. அந்த மாதிரி நிறைய பரிமாற்றங்கள் இருக்குது. இப்போ நம்ம நினைப்போம் வந்து எப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு. பட் நார்மலாக வந்து இப்போ அது இது ஷோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து சிரிச்சா போச்சுன்னு ஒரு சீக்வன்ஸில் வருவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம், போயிடுவோம். பட் அவர் காலையில் 8 மணிக்கு ஷூட்னா காலையில் 6 மணிக்கு வந்து முதல்ல உட்காந்து இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட் யார், அவங்கள பற்றி ப்ரிஃபர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன கவுண்டர் கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த டாப்பிக்கை கொண்டு போகணும், வர்ற கெஸ்ட்டு எப்படி பேசணும், அதுக்கப்புறம் எங்களை சிரிச்சா போச்சில் எங்களோட மிங்கிளாகி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் மாற்றி யோசியில் அவரே ஆன் தி ஸ்பாட்டில் பேசணும். இப்படி ஒரு நாளைக்கு 4 எபிசோடு போகும். ஸோ காலையில் 8 மணிக்கு வந்து மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு உட்கார கூட நேரம் இருக்காது. அது 4 மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப 7 மணிக்கு செட்டுக்கு வந்துடுவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து அவர் சூப்பர் ஹீரோ வந்திருக்காரு. அதான் உண்மை. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக கேமரா முன்னாடி சொல்லி ஆகணும். ரெண்டாவது நம்ம விஜய் டிவியில் எங்கள் வீட்டு பிள்ளைன்றதுக்கு கரெக்டான டைட்டிலுக்கு கரெக்டான ஒரு ஆளுக்கு விழா எடுக்கும்போது அதில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நாங்கள் இருக்கோம், அவர் வாழ்த்துறோன்றப்ப எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் ரோபோ சங்கர், எங்களுக்கு இன்னும் சிவகார்த்திகேயன் பற்றி உங்களோட பெர்செப்ஷனில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அவரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நிறைய இப்போ நடித்த வரைக்கும் எல்லா படங்களும் பார்த்துட்டேன். அடுத்து மான் கராத்தேக்கு வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த படங்களில் பிடிச்ச படம் எது? எதிர்நீச்சல். எந்த பேர் சிவகார்த்திகேயனுக்கு பெர்ஃபெக்ட்டா அதை இருக்கு? நான் கேட்கணும். அதாவது இப்போ வந்து உன்கிட்ட வந்து ஒரு 3 வெரைட்டி நான் வச்சுருக்கேன். 3 வெரைட்டி வச்சுருக்கீங்களா? ஜில், ஜங், ஜக். ஸ்ரீ வித்யாவா? அது ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதிவ்யா. அப்புறம் வந்து பிரியானந்த், ஓவியா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்குல்ல, இதில் யார் வந்து உனக்கு ஜில், யார் ஜங், யார் ஜக்? What a beautiful question. வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்லிருப்பார்ல, எப்படி கோர்த்தோட பத்தியா குண்டு பயப்ல. பதில சொல்லுங்க. இல்ல நம்ம கூட ஒத்துக்கிட்டு நடிக்கிறாங்கன்னா எல்லாருமே ஜில்லோ ஜில் தானே. இல்லம்மா, நீ ஒரு வெரைட்டி வச்சிருப்ப இல்லையா? நான் வெரைட்டி, என்கிட்ட வெரைட்டி எல்லாம் இல்ல. இல்ல இதுக்கு பதில் சொல்லியா? நடிச்ச படங்கள்ல இப்போ நம்ம பாக்குறோம். ஸோ உங்க கூட கோஆபரேட் பண்ணி ஆக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி யார் ஜில், இவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நம்ம கூட. என் கூட கோஆபரேட் பண்ணி ஆக்ட் பண்றதுக்கா? என் கூட என்ன கோஆபரேட் பண்ணி ஆக்ட் பண்றது? நடிப்பு ஒத்துழைப்பு. அதுதான் நடிப்பு ஒத்துழைப்பு. எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. நடிக்கும்போது அப்படிதானே இருக்கும். இல்ல அதுல உனக்கு தெரியல. ஏய் ப்ளீஸ் டா. ஏய் எல்லாரும் ஜில்லு தான். என் கூட நடிச்சிருக்காங்கன்னா ஓவியா ஃபர்ஸ்ட் ஹீரோயின், அவங்கள வந்து எப்படி? ஹன்சிகா மித்வானி. கமாண்டா. உங்களுக்கு எப்படி இருக்கு ஹன்சிகா மித்வானி? ஜில்லா? ஜில்லோ ஜில். ஓகே, அது அவருக்கு. நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு? உனக்கு அவர் ஒத்துக்கறாருல உண்மையா? அத்தா தண்டி உருவத்துக்கே ஜில்லோ ஜில்லுனா இத்தனோடு உருவத்துக்கு ஜில்லா இருக்காதா? அது ஓகே, அப்ப ஹன்சிகா ஜில்லு. அடுத்து பிரியானந்த் சொல்லுங்க. ஜில் ஜில் ஜில். ஓவியா? ஜில் ஜில் ஜில். சரி, எப்படி வந்து உன்னுடைய ரொமான்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டப்ப? அதுவும் அந்த எதிர்நீச்சல்ல இல்ல ரிஹர்சல் போவேன். நான் ரிஹர்சல் போவேன். ரிஹர்சலும் போய் டான்ஸ் ஆது இல்லம்மா. 4 நாள் ரிஹர்சல் பார்த்துட்டா போய் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இல்லம்மா, எதிர்நீச்சல்ல அந்த பீச் சாங் ஒன்று பார்த்தேன். மின்வெட்டு நாள் அப்படி போறிய அந்த இடத்துல சிவா நான் பக்கத்துல ஒருத்தன எப்படி வந்து இப்படி ஒரு குழந்தை மூஞ்சியை நாங்க பார்த்திருக்கோம். எப்படி அது ரொமான்ஸா வந்து அவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணீங்க? அந்த மூமெண்ட் திருப்பி யோசனை பண்ணுங்க ப்ளீஸ். அந்த மூமெண்ட் எப்படி அது? இல்லம்மா, அப்படி நிப்பாப்ல அந்த பொண்ணு வரும், மின்வெட்டு நாளில் கூட மின்சாரம் போ அப்பாவுல நான் பக்கத்துல இருக்கவங்க அடிச்சு
பாடுறா இந்த அம்பியா பாடுறா பின்றான் பாடுறான்னு. ரொமான்ஸ்னா சிம்பிள்னே. என்ன தெரியுமா பண்ணும்? போனோடனே அப்படியே நமக்கு ஒரே கையெல்லாம் படபடங்கும். அது நமக்கு பொம்பளை பிள்ளைலாம் பக்கத்துல இருக்குன்னா அப்படிதானே இருக்கும். ஐயோ பயங்கர ஷிவரிங் ஆயிரும். Oh my god. பேசிக்கா நேமே சிவா. அதனால ஃபுல் ஷிவரிங் தான் நம்ம. ஷிவரிங் சிவா. ஷிவரிங் சிவா. அதனால டக்குன்னு கையை பிடிச்சிடணும். அப்ப நமக்கு கொஞ்சம் அப்படியே நர்வஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாகுமா? இல்லையம்மா புடிச்ச ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுக்கு ஆடுதுங்க. நம்ம நர்வஸ்னஸ் அதுக்கு பாஸ் பண்ண. அதுக்கு என்னன்னா ஐயோ இவனுக்கு ரொமான்ஸ் தெரியுமா கடிச்சு வச்சிருவானோன்னு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அதுக்கு பாவம். டக்குன்னு அதை பிடிச்சி அப்படியே ஹோல்டு பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும்? முடிய மோந்து பார்க்கணும். அதான் பேசிக் ரொமான்ஸ். அப்படின்னு பார்க்கணும். அது குளிச்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல. மோந்து பார்த்துட்டு என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க. அதான் நல்ல ஸ்மெல் இருந்துச்சுன்னா என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னு. நல்ல ஸ்மெல்னா ஷாம்பு எப்பயாவது யூஸ் பண்ணுவியா அம்மான்னு கேட்கணும் நம்ம. இல்ல எனக்கு என்னன்னா சில நேரம் மேக்ஸிமம் ஹீரோயின்லாம் விக்கு வச்சு தானே நடிக்கிறாங்க. மீன் வெட்டு நாளில் கையோட வந்துருதான். ஐயோ நம்ம ஹீரோயின் யாரும் அப்படி இல்ல. அதனால அப்படி அதான் ரொமான்ஸ். அவ்வளவுதான். இப்போ நீங்க அடுத்து படங்கள்லாம் நடிக்கிறதுனால நீங்க இது வரைக்கும் வெளியில ரொமான்ஸ் பண்ணி தான் பழகிருப்பீங்க. படத்துல இனிமே போ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்ல அதான் ரொமான்ஸ் பத்தி நான் கேட்க முடிச்சு. எனக்கு வந்து அடுத்து சிவாவை ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்ல பார்க்கணும். அப்படி நீ பறக்குற 75 சிவா தெரியும் ஸ்கிரீன்ல. ஆடியன்ஸ் ஃபுல்லா எந்த சிவா பார்க்கணும் ஒரே குழப்பத்தில் இருக்கணும். அப்படி பறந்து வந்து ஃபைட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பரவாயில்ல ஃபைட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பரவாயில்ல, இன்னும் மிமிக்ரிலாம் மறக்காம தான் இருக்கேன். அதனால மிமிக்ரி காம்பேரிங் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து 75 சிவாவை தெரிஞ்சா யாரு பார்க்கறது? உன்னைய பார்க்கறதுக்கு உலகமே காத்திருக்கு. அதனால நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உள்ள அன்போட சொல்றேன். இந்த மாதிரி மனசார சொல்ற நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்புறம் மறக்காம நீ ஏதாவது ஒரு படத்துல நான் என்னுடைய கோரியோகிராஃப் மூமெண்ட் உனக்கு தெரியும், அதை நீ யூஸ் பண்ற. பண்ணிட்டேமே. இந்த சாங்ல தான். இது வந்து மான்கராத்தேல ஒரு சாங். இது ஓகே. மாஞ்சா போட்டு தான் நெஞ்சாங்கூட்டுல பட்டம் விட்டு போனான், மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சு தான் காதல் நட்டு போனா அப்படின்னு ஒரு சாங். அது அந்த லிரிக்கு எப்படி பண்ணிருக்க? மாஞ்சா கொட்டையில் நெஞ்சா. what moment is this? ரோபோ ப்ளீஸ் எங்களுக்கு என்ன மூமெண்ட்? இல்ல அது நடுவுல வரும். என்னன்னா காமெடி ஆக்கி புட்டா அப்படின்னு வரும். அதுல ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. நமக்கு டக்கு நம்மளோட குருஜி ஞாபகம் வந்துட்டாரு. அவர் இந்த ஒரு மூமெண்ட் தான் பண்ணுவார் இல்லையா? அதை தூக்கி நாங்க பண்ண. அந்த மூமெண்ட் எங்களுக்காக ப்ளீஸ் அந்த மூமெண்ட் என்னன்னு அப்ப நீ அந்த பாட்டு பாடுற. மாஞ்சா பாட்டுல ஏதாவது ஒன்னு போடுவாங்க, நம்ம அந்த மூமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. Everybody listen to me. சத்தியமானி தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல, உலகம் புரிஞ்சு புரிஞ்சு. Thank you. இத பண்ணி விட்டேன் நானு. காமெடி ஆக்கி விட்டானே நானா வந்து எல்லாம் பண்ணிட்டேன் நானு. சோ ரோபோ சங்கரோட சிக்னேச்சர் மூமெண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சினிமா சரித்திரத்துல அந்த மூமெண்ட் முதல்ல பண்ணது நான் தான். சூப்பர். ரெஜிஸ்டர்ட் அண்ட் காப்பிரைட் டு ரோபோ சங்கர் தான். Thank you so much ரோபோ. தேங்க்ஸ் ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. Thank you. எப்போ வந்தாலும் ஒரு முத்தம் கொடுத்துறாரு. ஆஹா. பழக்கம் ஆயிருச்சு அவருக்கு. எனக்கு மட்டும் தான் சொல்ல வந்தமா? நீ ஏன் பதட்டப்பட்டு அந்த பொண்ணு புடவை எல்லாம் வேற அட்ஜஸ்ட் பண்ணுது? அப்படி இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது. மொத்த சவுண்ட கேட்டிங்கல்ல, அங்க வரைக்கும் கேட்டிருக்கு. Okay, thank you very much Robo. Please take your seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்கச்சி ஓ கண்ணத்தை தானமா கிள்ளணும். சிவா, அடுத்து வந்து உங்களோட வாழ்க்கையில முக்கியமான இன்னொருத்தரை வந்து இப்போ அறிமுகப்படுத்த போறோம். இவர் யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. 2 க்ளூஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் vs கேர்ள்ஸ் மூலமா தான் இவர் வந்து உங்களுக்கு நெருக்கமாக ஆரம்பிச்சாரு. உங்களோட ஒவ்வொரு வெற்றியிலையும் வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு மனுஷர். அதாவது ஜென்ரலா வந்து கூட இருக்கிறவங்க வளர்ந்தா வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஜெலசி பொறாமை தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இன்னைக்கும் வந்து உங்களோட ஒவ்வொரு வெற்றியும் வந்து சந்தோஷப்பட்டு பெருமையா எல்லார்கிட்டையும் வந்து நீங்க வந்து ஒரு புது கார் வாங்குனீங்கன்னா அது அவரே வாங்கின மாதிரி வந்து சந்தோஷப்பட்டு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு உங்க மேல ரொம்ப அன்பு பாசம் ஜாஸ்தி. So let's welcome அடுத்ததா வந்து சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானவர் அப்படிங்கிறது இவர்தான். பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே,
ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிக்குது டேமேஜான பாலாஜி, உங்களுக்கு முதல்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருஷமா வந்து சிவகார்த்திகேயனை தெரியும்? எப்போ முதல்ல மீட் பண்ணீங்க அதை சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் நான் வந்து மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷோக்கு செலிபிரிட்டியாக வந்தேன். அப்போ ஒரு ஆங்கராக இருந்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வர்ஸ் கேர்ள்ஸ் தான் முதல்ல ரொம்ப க்ளோஸ் ஆனது. ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் டான்ஸ் வராதா? ஆமாம். அதனால நாங்கள் தான் கூடி அழுதுக்குவோம். அண்ணே இப்படி மாட்டிக்கிட்டோம். அதாவது வந்து முதல்ல வந்து இப்படிப்பட்ட ஹீரோவை சங்கடப்படுத்தின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா வந்து டான்ஸ் ரிஹர்சல் பார்க்கும்போதெல்லாம் கதறுவார். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த காமெடி ரவுண்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு வந்துச்சுங்க. வரும்போது ஜட்ஜஸ் கிட்ட பயங்கர திட்டு வாங்கிட்டேன். இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காலெல்லாம் வந்திருக்கேன். கேட்டு பாருங்க அவரை. தெரியாத தப்பு பண்ணிட்டேன் சிவா, அடுத்த வாட்டி நான் ஆடுறேன்னா இல்லையா பாருங்க அப்படின்னு. ஒரு தடவை இப்படி தானே சொல்கிற போனேன் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் சிவா பற்றி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து மேலே போயிட்டாங்கன்னா டப்புன்னு அந்த படத்தை ஒரு செகண்ட் அப்படி மறந்துடுவாங்க. முகத்துக்கு அதில் சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷமாக இருக்கேன். என்னென்னா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ ஒரு பேசுகிறதோ திடீர்னு எப்போயா நான் எதாவது பாரு. எனக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு படம் பார்த்தா இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், சிவா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு டிவியில் ஒரு ஆங்கராக இப்போ நான் ஆயிருக்கேன். அவருடைய இடம் இப்போ வந்து நமக்கு வந்திருக்கு. நல்ல வேலை ஹீரோ ஆகிட்டார், இல்லைன்னா அந்த இடம் வந்திருக்காது. இப்போ அதில் வந்து அந்த ஆங்கரு வந்ததுனால என்னென்னா, ஒரே ஒரு அந்த ஷோ பார்த்து ஏதோ ஒரு பஞ்சு நான் அடிச்சிருக்கேன் போட்டிருக்கு. ஃபோன் பண்ணி மெனக்கட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க, அந்த பஞ்சு செமையாக இருந்துச்சு, நான் நல்லா இருந்துச்சு, இப்போ தான் பார்த்தேன், ஷோ பார்த்து நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னாரு. எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க தெரியல. இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ரோபோ சொன்னேன், என்னுடைய ஆயுசையும் போட்டு சிவா நல்லபடியாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வெரி ஸ்வீட். இன்னொரு விஷயம் ரம்யா, இன்றைக்கி நான் சிவாவுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நானும் இப்போ ரோபாலாம் வந்துட்டு கூட பழகினால சொல்கிறோம், நம்ப மாட்டீங்க. என்னுடைய டாக்டர் வந்துட்டு போஷிகா, அவர் பேர் அவர் தெரியும் சிவா. பயங்கர கிரேசி ஃபேன் ஆஃப் பயங்கர கிரேஸ்ன்னு இல்லைங்க, ரொம்ப அடிக்ட் மாதிரி ஆகிட்டா போலங்க. சிவா 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 சிவான் அடிக்ட் மாதிரி ஆகிட்டா போல. நைட்டு கூட பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசில் ஹோம் ஸ்வீட் ஹோமில் வந்து அவர் வந்திருந்தார். சிவா நாங்கள்லாம் அந்த கேம் ஷோவில் இருந்தோம். அவள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவர் கையில் தூக்கி வச்சுருக்காரு. இன்றைக்கும் பிள்ளை கட்டி பிடிச்சி தூங்குற அந்த ஃபோட்டோ அதில் இருக்குது. ஃபோட்டோ கட்டி பிடிச்சி தூங்குற சிவாங்கல் 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 சிவாங்கல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்ததை விட அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். போஷிகா உங்களுக்காக வந்திருக்கா போல. தேங்க்யூ தேங்க்யூ. இது கொடுங்க. நான் இதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இதெல்லாம் கேட்டு நம்ம பண்ண முடியாது. பிடிக்கணும், உனக்கு என்ன பிடிக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு பிடிக்குது அப்படின்னா இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னா, இப்போ நான் பேசுறது கூட அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் இல்லை, அவளுக்கு புரியும். ஆக்சுவலாக என்னென்னா, வீட்டில் வந்துட்டு சாப்பாடு ஊட்டும் போதும் சரி, என்னுடைய டாக்டருக்கு வந்து நான் நிலாவை காட்டி ஓட்டுனதை விட சிவா காட்டி தான் அதிகமாக ஊட்டியிருக்கேன் சாப்பாடு. பிடிக்குமா உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த ஒரு தருணம் சிவா, அது என்னென்னா, நம்மலாம் வந்து சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் கிரேஸாக இருப்போம். ஒரு குழந்தைங்க வந்து ரஜினி சார் இன்றைக்கி சிவா இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அது காரணம் இந்த குழந்தைங்க அடுத்த ஜெனரேஷன் பிடிச்சாரு அவர். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம போய் உட்காந்துக்கலாமா? நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாமா? ஓகே சூப்பர். அப்படி உட்காந்து ஸோ சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த சிவகார்த்திகேயன்னா ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு, ஒரு அடிக்டாவே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது. ஒரே ஒரு விஷயம் மேம் சார், முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் லேடிஸ்லாம் பேச மாட்டாரு. இப்போ அப்படி இல்லை, இல்லை நடிக்கிறான்னு சொல்ல வரேன் பாஸ். அதான் நான் பார்த்தேன். அப்பா நல்லா தானே சொல்லிட்டு இருந்தீங்க. சிவா, உங்க பக்கத்துல இருந்து நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு சாதனை செய்யறதுக்காக பக்கபலமா இருந்து சப்போர்ட்டிவா இருந்த 2 மனிதர்கள் உங்களை பத்தி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட பொண்ணு வந்து உங்களோட தீவிர ஒரு ரசிகை. ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ் ஹியரிங் ஆல் திஸ் அபவுட் யூ? இந்த மாதிரி ஒரு வேற ஒரு உலகத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்படிப்பட்ட கருத்துக்கள் கேட்கும் பொழுது. ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. நிச்சயமா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேங்க்ஸ்ண்ணே. ஒன்று மட்டும் புரியுது, நீங்கள் இவ்வளோ வந்து நம்பிக்கையும் இவ்வளோ அன்பும் வச்சுருக்கீங்க. இதுக்கு இன்னும் நிறையா உழைக்கணும். அதுதான் பாப்பாக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களையும் கரெக்டாக பண்ணணும். படத்தில் தப்பான விஷயங்கள் இல்லாமல் இனிமேல் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க படத்தெல்லாம் பார்க்குறாங்கன்னும் போது இப்போயே அப்படி தான் பண்ணுறோம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம்
தப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுல இருக்குது. அது இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்போம், இன்னும் டைலாக் பேசுகிறதுலலாம். அது மட்டும் புரியுது. அண்ட் வந்ததுக்கே ரொம்ப நன்றி. நான் 2 பேருமே நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். 2 பேருக்கும் எங்களோட நன்றிகள். ஆக்சுவலாக நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா விஜய் டிவியில் வந்துட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அக்கேஷனாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுவாங்க. பட் இப்படி ஒரு அக்கேஷனுக்கு அதை வந்துட்டு என் கூட பழன ஒருத்தர், அவர் இன்றைக்கி வந்து ஹீரோவாக டாப் மோஸ்ட்டில் இருக்கும் போது அவருடைய ஒரு கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு வருஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி சிவா, ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய அந்த வருத்தமில்லா வாலிப சங்கத்துடைய உறுப்பினராக சேரணும்னு ஆசைப்பட்றேன். நானும் இல்ல மாமா, அதுல வாலிபர் சங்கம் இருக்கு. அதான் உன்னை சேர்த்துக்கிட்டேன்ல, தேவையில்ல பேசாத. அதனால் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மரியாதை பண்ண நினைக்கிறோம். கைண்ட்லி பேரியா? யா, ஓகே ஓகே. தேங்க்யூ ரோபோ. தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. தேங்க்யூ பாலாஜி. சிவா, இதுவரைக்கும் நீங்கள் மீட் பண்ண 2 பேரும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததான் வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறவங்க வந்து உங்களோட முதல் ஜட்ஜ். கலக்க போகுது யாரில். நீங்கள் பண்ண ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து சிரித்து ரசித்து உங்களை இவாலுவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நீங்கள் வின் பண்ண ஒவ்வொரு அந்த காம்படிட்டிவ் ஸ்டேட்லேயும் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவங்க அவங்க தான். ஸோ அவங்க உங்களை பற்றி இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் இன்வைட் உமர் ரியாஸ். சிவகார்த்திகேயனை முதல்ல வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக பார்த்து இவாலுவேட் பண்ணி அவருக்கு மார்க் போட்டு இவர்கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணது நீங்கள் தான் இல்லையா? எனக்கு ஆக்சுவலி ஒரு பெருமை இருக்குது அந்த விஷயத்தில். ஏன்னா சிவா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெலிவிஷனில் ஒரு ப்ரோக்ராமில் இருந்தது, அதில் நான் ஜட்ஜாக இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் சிவா வந்து இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறது. ஸோ அது நிச்சயமாகவே அதை அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம. இவ்வளோ நாள் நீங்கள் ஜட்ஜ் பண்ணது வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக தான் டெலிவிஷனில். பட் இப்போ ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்க, ஒரு ஹீரோவா இது வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண படங்களை வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு? அது அவசியம் பண்ணுமா? பழைய பிரைஸ் திருப்பி வாங்கிட மாட்டாங்க. 300 days விக்டரிஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அவங்க சொல்றாங்க இப்போ என்னன்னு சொல்லுவாங்க. He is doing really well. Okay. இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அந்த ஊதா கலர் ரிப்பன் வந்து ரியலி நைஸ். அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இஸ் இம்ப்ரூவிங் அ லாட். அண்ட் அவருக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் ஆக்டிங்கில். ஷுட் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல். அதுதான் என்னோட ஆசை. ஸோ இப்போ ஊதா கலர் ரிப்பன் தான் வந்து உங்களோட ஃபேவரட் இன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த படத்தில் பாடின அதே சிங்கர் இப்போ உங்களுக்காக லைவாக வந்து அந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. சிவா, யூ ரெடி? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துடைய சூப்பர் ஹிட் சாங் ஊதா கலர் ரிப்பன் படத்துல பாடின ஹரிஹர சுதன் இப்ப நமக்காக லைவா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. So let's welcome ஹரிஹர சுதன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ஏ நில்லடி அவளுக்கு நான் சவால் போடணும். நீ நில்லடி அவளுக்கு நான் சவால் போடணும். ஊதா ஊதா மத்தவங்க நடந்து போனா வீதி வெறும் வீதி. நீ தெருவில் நடந்து போனா எனக்கு சேதி தலைப்பு சேதி. மத்தவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே. நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடுதே சீக்கு. மத்தவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல ஒரு போர். சிங்காரிவும் அழகு தானே போதையே தும்பீரு பீரு கிங்கு ஃபிஷர் பீரு. ஆட சொல்லமா?
விஜய். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்கிறத அழுதுகிட்டே சொல்றாரு பாத்தீங்களா? நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. அடுத்து வரப்போறவங்க வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு லேடி ஃப்ரெண்ட். நிறைய ஆண் நண்பர்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு சில பெண் நண்பிகள் இருக்காங்க இல்லையா, சிநேகிதிகள். ஸோ அவங்களில் வந்து ஒருத்தங்க இங்கே வர போகிறாங்க. எல்லாம் மீடியா தொடர்பானவங்க தான். அவங்க வந்து ஒரு ஆங்கரிங்கில் ஒரு லிஜெண்ட். அவங்க எல்லாத்தையும் மேலேயும் வந்து நடனத்துலேயும் வந்து அவங்க ஒரு லிஜெண்டு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அவங்க அறிமுகமானாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் எனக்கே இருக்கு. ஸோ முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் பிடி. முதல்ல வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எங்க எல்லாருக்கும் வந்து இப்போ இருக்கிற அந்த கியூரியாசிட்டி என்னன்னா வந்து சிவகார்த்திகேயனுக்கும் பிடிக்கும் வந்து எப்படி வந்து சம்மந்தம், லைக் வந்து அவங்க ஆங்கர்ஸா ஏதாவது ஷோ கோ ஆங்கர் பண்ணாங்களா, எப்படி வந்து மீட் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து உருவானது அப்படின்றது தான். சிவா பற்றி சொல்லணும்னா எனக்கு எப்படி டிடியோ அப்படிதான் சிவா தம்பி. யா, ஜஸ்ட் லைக் டிடி சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி தான். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி சிவகார்த்திகேயன் பற்றி இன்னைக்கு சொல்லணும்னா எப்போவுமே நான் இதுதான் சொல்லுவேன். டெலிவிஷன்ஸ், தமிழ் டெலிவிஷன்ஸ் ப்ரைட் அண்ட் த ப்ராமிஸ் ஆஃப் டுமாரோஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. சிவகார்த்திகேயன் கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, சிவகார்த்திகேயனோட வெற்றியை வந்து ஒவ்வொரு வீட்டில இருந்து அவரை பார்க்குறவங்க தங்களுடைய வெற்றியாக கொண்டாடுறாங்க. எக்ஸலென்ட். ஆக்சுவலி ரைட். எங்க வீட்டு பிள்ளைன்னு நாங்க சொல்லிக்கிற சிவகார்த்திகேயன் வந்து இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து அவங்க வீட்டு பிள்ளையா வந்து மாறி. சிவா மேக்ஸ் a progress, we all of us feel. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அது என்னமோ நம்ம ஒரு ஜெயிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. So that is so nice about சிவகார்த்திகேயன் எப்பவுமே. And I'm not at all surprised. சிவகார்த்திகேயனுக்கு வந்து இன்னைக்கு இந்த கிடைக்கிற பேரு, இந்த புகழ் எல்லாம் வந்து மச் டிசர்வ்டு தான் அப்படின்னு ஐ ஆல்வேஸ் ஃபீல். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஐ திங்க் சிவா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் பிடி. லவ்லி வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஷார்ட்டா ஸ்வீட்டா கிறிஸ்பா, அதே சமயம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ வாழ்த்தணுமோ அவ்வளோ வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டீங்க இந்த டயத்துக்குள்ள. அண்ட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி யூ மேட் யுவர் பிரசன்ஸ் ஃபெல்ட் ஹியர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, மை ப்ளஷர். சிவகார்த்திகேயனோட 2 மாபெரும் வெற்றி படங்களோட 2 இயக்குனர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இப்போ அடுத்த சிவா பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எதிர்நீச்சல் படத்துடைய இயக்குனர் துரை செந்தில் அண்ட் வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்துடைய இயக்குனர் பொன்ராம். லெட்ஸ் வெல்கம் துரை செந்தில் அண்ட் பொன்ராம். Sir and Ponram sir, முதல்ல வந்து congratulations to both of you. 100 days success films வந்து ரெண்டு பேருமே கொடுத்திருக்கீங்க. So hearty congratulations. முதல்ல துரை செந்தில் சார் நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் சிவகார்த்திகேயன் ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் தனுஷ் சாரை மீட் பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ 3 ப்ரமோஷன் வந்து மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு சாரை மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணிருங்க அப்படின்னாரு. சார் கீழே இறங்கி வந்தார். அவர் பின்னாடி வந்தார். சாரை மீட் பண்ணோம். அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாளைக்கு கூப்பிடுங்க, நான் அவசரமாக விஜய் டிவியில் ஒரு இது ப்ரோக்ராம் நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போனேன். விஜய் டிவி தான் நியாய தர்மத்தோட வாழ்ந்துருக்கேன்னு பாருங்க. கடமை உணர்ச்சி போனாரு. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணி நான் கதை சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து அன்னைக்கு தான் சாரோட ஆஃபீஸில். அண்ட் பொன்ராம் சார் இப்போ வந்து எதிர்நீச்சல்ல பயங்கர சிட்டி சென்ட்ரிக் பாயா இருந்திருப்பாரு சிவகார்த்திகேயன். உங்களோட படத்துல வந்து ஒரு வில்லேஜ் கை, கிராமத்து பையன். ஸோ எதில் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்நீச்சல்லையா உங்கள் படத்துலையா? நல்ல கேள்வி. எதிர்நீச்சல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எதிர்நீச்சல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம வருத்தப்பட ஒரு அதுக்கு மேலே நல்லா பண்ணார். ஸோ இதில் என்னென்னா, இது எதிர்நீச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவர் கேரக்டரே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். இதில் வந்து பொறுப்பே இல்லை. பொறுப்பு இல்லாமல் பண்ணும்போது என்ன வேணாலும் பட்டை கிளப்பலாம். அதில் வந்து கலக்கிட்டார் அவர். இதுக்கு முன்னாடி உமா ரியாஸ் இவங்க கிட்டலாம் பேசும்போது வந்து சிவாக்கு வந்து கொஞ்சம் இந்த பெண்கள்னாலே கூச்ச சுபாவம், ரொம்ப பேச மாட்டாரு அப்படின்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ படத்தில் உங்கள் படத்தில் நடிக்கும்போது ஹீரோயினோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கம்மியாக பேசுவாரா, பேசவே மாட்டாரா, இல்லை அவங்க பக்கத்தில் எப்போதும் உட்காந்துட்டு இருப்பாரா? எப்படி சார் சொல்ல? இல்லை சொல்லுங்க சார். எப்படி சார் அவர் முகத்தை பார்க்குறீங்க? உள்ளதை சொல்லுங்க சார்.
அப்படியா சரி ஓகே உண்மையை மட்டும் வெளியே வந்து திட்ட மாட்டீங்களே ஐயா சார் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க சார். இல்லை எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட் கூட நல்லா பேசினா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். ஸோ அந்த எது ஒர்க் அவுட் ஆகும்? ரொம்ப நல்ல கேள்வி சார். அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கோ ஆர்டிஸ்டோட நான் பேசுவேன். நான் ஷூட்டிங் வேற ஏதோ சொல்ல வந்தேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்து பேசிட்டே இருப்பேன். நான் அப்படியே இருப்பேன். நான் ஷூட்டிங் வேற ஏதோ சொல்ல வந்தேன். நீங்க சொல்லிருங்க. அத முதல்ல தெளிவா சொல்லிட்டு வேற என்ன டென்ஷன் ஆறீங்க. அவர் பேசிட்டோம். இப்போ அவரோட டைம். பக்குங்குதா இல்லையா? நீங்க செந்தில நான் கேட்டு பாருங்களேன். நான் ஷூட்டிங்ல ஹீரோயின்ட்ட பேசுவேனான்னு சார் நீங்க சொல்லுங்க சார். பிரியா ஆனந்துக்கும் இவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி எப்படி சார்? இல்ல கொஞ்சம் ஷையா தான் இருந்தார் ஃபர்ஸ்ட்ல பிகினிங்லலாம். ஃபர்ஸ்ட்ல ஆமா. அப்புறம் இந்த வேலைக்கு நம்ம இத பண்ணனும் அப்படின்ற நீட் இருக்கிற போது இத பண்ணனும்னா எந்த வேலைக்கு எதை பண்ணனும் சார்? இதுக்கு அவங்கள நான் கேட்க சொன்னேன். ரெண்டு பேரும் அங்க வெளியில உட்கார்ந்து பேசி வச்சிட்டு வந்திருக்காங்க. இல்ல இதா சொல்லணும்னா ரொம்ப ஷையான டைப் தான் அவரு. ஏன்னா அவங்களோட பேசுறதே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் பிரியானந்தோட. பிரியா வந்து ரொம்ப எல்லாரோடையும் ஜாலியாக தான் ஒரு 2-3 இன்சிடென்ட்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இதில். அப்போ எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஜாலியாக பழகுவாங்க. அவங்க ஒரு பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒரு பையன் மாதிரி. இவ்வளவு வெளிப்படையா நான் பரவாயில்ல போய் நான் கம்மிட வேணாம். ஹீரோயின்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்து இப்ப சிவகார்த்திகேயனோட அடுத்த பேர் யாரா இருக்க போறாங்க உங்களோட டைரக்ஷன்ல? இது நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனல் பண்ணல. ஓ 2-3 பேர் ஹாலிவுட்டா? ஹாலிவுட்ல இருந்தா ஆமா ஹாலிவுட். சனி லியோன் தெரியலையே. லியோனி எப்படிங்க ஹீரோயினா பண்ணுங்க? லியோனி சாலமன் பாப்பி எல்லாம் கிடையாது. நம்ம வேற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டைலா போறோம் நாங்க. ஓகே சார். ஒரு மாதிரி ஹோம்லியா எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ஏஞ்சலினா ஜோலி, ஜெனிஃபர் அனிஸ்டன் மாதிரி அந்த மாதிரி ஹோம்லியா. ஓ ஓகே பியூட்டிஃபுல். சோ ஆல் தி பெஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து for your new ventures. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you very much துரை செந்தில் சார் and பொன்ராம் சார். உங்களோட டயத்துக்காகவும் சிவகார்த்திகேயன் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கும் எங்களுடைய நன்றிகள். Thank you. நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்குமே. ஏன்னா ரெண்டு பேருமே வந்ததுக்குன்றதை தாண்டி பர்சனலாக ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்தே ரெண்டு பேரோடையுமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் நான். அண்ட் படமாக எதிர்நீச்சல் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த படம். தனியாக ஒரு 2.5 மணி நேரம் நம்மளால் படம் பண்ண முடியும், ஸ்க்ரீனில் நம்மளால் நிற்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அண்ட் நம்ம இதுக்குள்ளே இல்லாமல் ஒரு ஏரியா தாண்டி எல்லாரையும் ரீச் பண்ண முடியும்னு சொன்ன படம் VVS. ஸோ ரெண்டு படமே ஸ்பெஷல் அண்ட் ரெண்டு பேருமே வந்திருக்காங்கன்னு போது தேங்க்யூ ஸோ மச் பண்றாம் சார் அண்ட் தேங்க்ஸ்ண்ணே செந்திலண்ணே. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்ஸ். அதாவது தளபதியில் வந்து ரஜினி மம்மூட்டி மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ட் ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க. நட்புக்கு அவங்க தான் வந்து டெஃபினிஷன். டிக்ஷனரி எடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் பேர் பக்கத்தில் அவர் பேர் தான் இருக்கும். அவர் வந்து ரொம்ப பக்கபலமாக சிவகார்த்திகேயனோட ஃபிலிம் கெரியரில் ஸ்டார்டிங் ஃப்ரம் மெரினா இப்போ வந்து மான்கராத்தி வரைக்கும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து இங்கே நிச்சயமாக வந்தே ஆகணும். ஏன்னா அவரால் தான் வந்து சிவா பற்றி நமக்கு தெரியாத பல ரகசியங்களை வந்து தெரிவிக்க முடியும். ஸோ லெட் அஸ் வெல்கம் சதீஷ். நாங்க ரெண்டு பேர் தான் தளபதியில வர ரஜினி சார். அதாவது நீங்க ரஜினி, நீங்க மம்மூட்டி அப்படின்னு எல்லாரும் வெளில சூர்யா தேவா. எஸ் சரியா போச்சு. ஜோக்ஸ் அப்பார்ட் இப்போ வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவர் எந்த அளவுக்கு மாறி இருக்காரு, அவர்கிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கறது வந்து ஒரு சேஞ்ச் கூட இல்லைங்க. அதேதான் வெளியில பழகிற விதமாகட்டும், மற்றவங்களோட பழகிற விதமாகட்டும், எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பரா அதே சேம் அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மேபி வெளியில ஏதாவது நியூஸ் வந்தாலோ பேப்பர்ல வர நியூஸ் எதையுமே நம்பாதீங்க. நான் வந்து கூடவே இருந்து பார்த்துருக்கேன். நான் சொல்றேன் அப்படியே தான் இருக்காரு. நடிப்புல தான் அவரோட இது ஜாஸ்தியா இருக்கே தவிர வெளியில கிடையாது, பப்ளிக்ல. ஸோ இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இன்னொருத்தர் வந்து இப்போ ஆட் ஆகிறதுக்கு இங்க வரப்போறாரு. பட் அவரை நம்ம சாதாரணமாலாம் வந்து கூப்பிட முடியாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் இன்னொருத்தர் இப்போ வருவார், ஒரு சிங்கரே வருவார். அந்த சிங்கரோட சேர்ந்து பாடி தான் அவரை வந்து நீங்க வரவேற்கணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆண்டனி தாஸ். சில்லாவோ திண்டிக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவார் பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அண்ணன் அன்புக்கு அன்னை தெரசா,
அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்தில் நெல்சன் மண்டேலா, அண்ணன் போஸ் பாண்டி அண்ணன் கொடுத்தா 500, 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்காட்டுவோமா. சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல, இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராட்டும் சங்கம் இல்ல, இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. ஆளும் தெரியாம கால வச்சு அடியும் சரிக்கிருவோம். ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம். போற பள்ளி போவோம், பெரும் புள்ளிய போலத்தான் வாழ்வோம். கண்ட இடத்துல பந்தல போடுவோம், காசு பணத்துக்கு சண்டைய போடுவோம், சண்டை நடக்கையில் சண்டைய போடுவோம், காத்துல ஆட்டைய போடுவோம். நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவோம், அழகு கொண்டு நான் கவிதை சொல்லுவோம், இணைஞ்ச காதல பிரிக்க எண்ணுவோம், எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம். நாங்க சமவாலு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. Thank you very much. And now let's welcome the pride of the country, music director Anirudh. ஆக்சுவலி வெரி சாரி சார், நீங்க இங்கே தான் இருந்திருக்கிறீங்க, இது தெரியாம நானும் பாடிட்டு இருந்திருக்கிறேன் ரொம்ப திமிரா. ரொம்ப சாரி சார். ஃபர்ஸ்ட் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் டு பி ஹியர். அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்கு இன்னைக்கு வந்து இங்கே. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். சிவகார்த்திகேயனோட டீம்ல வந்து அவருக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, சில எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களும் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபர் அவரோட வளர்ச்சியில். இப்போ மான் கராத்தே வரைக்கும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத் அப்படின்னா இட்ஸ் அ ப்ராமிசிங் ஃபிலிம். டெஃபினட்டாக வந்து மியூசிக் அதில் அஷ்யூர்ட் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டு இருக்கீங்க. அண்ட் சிவகார்த்திகேயனுக்கும் வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மான் கராத்தே மறுபடியும் வந்து சிவகார்த்திகேயன் அனிருத் காம்பினேஷன், மியூசிக் எப்படி வந்திருக்கு, பாடல்கள் எப்படி இருக்கும்? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மான் கராத்தே ரெக்கார்டிங்லேருந்து தான் வரும். இது வரைக்கும் இன்னொரு 1 சாங் பண்ணோம். பட் இது வரைக்கும் பண்ண 4 சாங்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பி, அவர் ரொம்ப ஹாப்பியான்னு தெரில. பட் ரொம்ப நல்லா வந்து, அதாவது எதிர்நீச்சல் விட ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும்னு வந்து கான்ஃபிடென்ட்டாக. சிவா, நீங்கள் தான் வந்து அஃபிஷியலாக இந்த சாங்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அவரோட கம்போசிங்ல கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? கம்போசிங்ல உட்காரணும். அவர் ரூம்ல போய் சும்மா உட்காந்துருந்தா அதுக்கு பேர் கம்போசிங்ல உட்கார்றது கிடையாது. அவர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரா, நமக்கு ஒன்றும் ஷூட்டிங் இல்லாத டைம்ல போனால் நல்லா செம்ம எனர்ஜியா இருக்கும். ஒரு சாங் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், மீதி 3 சாங் இனிமேல் ஷூட் பண்ணணும். அவரே பாடினார் அந்த சாங்கை, பயங்கரமா இருந்தது அந்த சாங், ஒரு ஸ்டைலா இருந்தது. அதுதான் ஷூட் பண்ணியிருக்கிறோம். இந்த முறை என்ன, அவர் எப்பவுமே சாங் பயங்கரமா போட்டு கொடுத்துருவாரா, அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணணும் ஸ்க்ரீனில். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் ஸ்டைல் இந்த விஷயத்தில் வந்து இது வந்து சூப்பர். மான் கராத்தே அந்த ஒரு சாங் ஷூட் பண்ணதை பார்த்து வந்து எனக்கு வந்து அதை விட ஹாப்பியாக எனக்கு ஒரு நாள் இருந்தது கிடையாது. ஏன்னா வந்து அந்த விஷுவல் வந்து அந்த சாங்கை ஒரு 10 டைம்ஸ் எலிவேட் பண்ணிடுச்சு. அண்ட் அதுக்கு மேலே டான்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணிட்டார் அந்த பாட்டில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கண்ணத்தை தானம்மா கிள்ளணும். பின்றாடா நம்மால. அதாவது இந்த டான்ஸ்ல பிச்சை எடுத்திருக்காரு அப்படின்னு அனிருத் இப்ப சொன்னார் இல்லையா? டான்ஸ்ல பிச்சை எடுத்திருக்கேனா? பிச்சை எடுத்திருக்காரு. பிச்சை எடுத்திருக்கேனா? பிச்சை எடுத்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா? அது காரணம், அதுக்கு மோட்டிவேட்டிங்கா இருந்தது வந்து ஹீரோயின் ஹன்சிகாவா இல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஏன் எங்க சுத்தினாலும் அங்க வரீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். எந்த டாபிக் போனாலும் ஏன் சுத்தி ஹீரோயின்ட்டே வரீங்க? நீங்க பரோட்டா சாப்பிடுறீங்களே, அதுக்கு காரணம் ஹீரோயின் ஹன்சிகாவானா? இப்ப எல்லாத்துக்கும் எது கேக்குறீங்க? நீயே எடுத்து கொடுக்காதப்பா பாயிண்ட். சொல்லுங்க. அண்ட் அப்படிலாம் இல்லைங்க, அது ஆடி ஆகணுங்க. நீங்க பாட்டெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் எப்ப பார்த்தாலும் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு சினிமா வட்டாரத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸே பெருசா கிடையாது. தனுஷ் இருக்காரு, பட் அவர் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, பயங்கர ரெஸ்பெக்ட் எனக்கு அவர் மேல உண்டு. பிரதர் ஃப்ரெண்டே மீறி ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேல எப்பவுமே. ஆமா, அந்த ஸ்தானத்துல நான் அவர் வச்சிருக்கேன். பட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா வந்து சதீஷ், அதுக்கப்புறம் அனிருத், இப்படி விரல விட்டு எண்ணிடலாம். அதுவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ரொம்பவே வந்து குறைச்சலானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட் வித் சிவகார்த்திகேயன் உங்களோட பாண்டிங் எந்த அளவுக்கு நெருக்கமானது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே மீட் பண்ணோம்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன். அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து எம்சி பண்ணுறாரு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் கீபோர்டு வாசிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. எவ்வளோ வருஷம் முன்னாடி இது? 5 இயர்ஸ் இருக்குமா சார்? 5 இயர்ஸ். அங்கே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து 3 நடிக்க வரும்போது மீட் பண்ணோம். அப்போ வந்து சார் ஞாபகம் இருக்கா நம்ம அங்கே மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைம்லேருந்து 3க்கு அப்புறம் ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எதிர்நீச்சலில் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போலாம் வந்து எவ்ரிடே அப்படியே ஒரு 2:30 மணி 3 மணிக்கு ஒரே ஆள் ஃபோன் பண்ண 3 மணிக்கு மார்னிங் 3 மணிக்கு ஒரே ஆள் ஃபோன் பண்ண அப்படின்னா அவருக்கு தான். அவர் முந்தானத்தி கூட அடிச்சு சார் என்ன சார் பண்ணுறீங்க வரீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டார். பட் அதான் அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு பேசிட்டு கலாய்ச்சிட்டு ரவுண்ட் அடிப்போம். சென்னையை பயங்கரமாக ரவுண்ட் அடிப்போம் நாங்கள். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல, யங்ஸ்டர்ஸ், அதனால ஜாலியா இருக்கு. எங்க 2 பேருக்கு எப்படிங்க கல்யாணம் ஆகலனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவரு யங்ஸ்டர். அதுவும் எங்க 2 பேரும் கல்யாணம் ஆகலையா? உங்களுக்கு தேங்க் யூ, நான் கொடுத்துறேன். பட் ஒரு குடும்பஸ்தன் இவர் யங்ஸ்டர்னு சொல்லாதீங்க முதல்ல. சொல்ல மாட்டேன். அந்த கிழவனும் வந்து என்ன மாமி இல்ல என்ன சொன்னேன் மாமா மாமி சாமருங்க. பேசிக்கலி நீங்க 3 பேரும் ஒரு கேங் மாதிரி. எங்கேயாவது வெளியூர் போறதுனாலும் வந்து ஒண்ணா பிளான் பண்ணி போற ஒரு செட் ஆஃப் பீப்புள்னா அந்த கேங் நீங்க தான். இல்ல என்ன பண்ணுவீங்க இந்த அப்ராட் வெக்கேஷன்ஸ்லாம்? இல்ல இப்படிதாங்க இருக்கும். அதாவது ஒரு வாட்டி வந்து போய் நம்ம அங்கே ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப் இருந்தது. ஹோட்டலில் விட்டு இறங்கி வந்து காஃபி வாங்கி அந்த கடையில் வாசலில் உட்காந்து 4 மணி நேரம் அந்த காஃபியை குடிச்சிட்டு பேசிட்டோம். என்ன பேசணும்லாம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. என்னமோ நாங்கள் பேசிட்டே இருக்கோம். 4 மணி நேரம் இப்படி போயிடுச்சு. அப்புறம் போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம் ஒரு நாள். ஸோ இது மட்டும் தான் பண்ணுவீங்க? ஸ்டார்பக்ஸ் போவீங்க, ஜாலியா சுற்றி பார்ப்போம். காஃபி மட்டும் தான் சாப்பிடுவீங்க? இல்ல பிஸ்கெட் சாக்லேட் அந்த மாதிரி ஐட்டங்கள் உண்டு. வேற ஏதாவது ஒண்ணு செய்ய மாட்டீங்க? வேற ஒரு காஃபி குடிப்போம். வாங்கிறேன் பதில வாங்கிருமா நீ, அப்புறம் பாத்துக்கோமே. அதுக்கப்புறம் ஆக்சுவலி சொல்லணும்னா போயிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி இது சிரிச்சா போச்சு ரவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதே தான் பார்த்துட்டு இருப்போம் உட்காந்து. அங்க போறீங்க, அதான் அந்த ஊர்ல நல்லா இருக்கும் நாங்க அந்த ரவுண்டு. ஸோ பயங்கரமா அங்க போய் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி சிரிப்பு வரும். நாங்க அதனால போய் பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு வந்துருவோம். நானி எந்த ஹீரோயின் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயனுக்கு? ஹன்சிகா தான் ஐ திங்க் பெஸ்ட். மான்கராத்தி தான். ஆமா, ஏன்னா அந்த போஸ்டர்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் லுக்ஸ் வெரி நைஸ் அண்ட் பேரிங் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்துல. எதிர்நீச்சல நல்லா இருந்தது. ஆனா இது பெட்டர். நீங்க எனக்கு சமந்தா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு தெரியல. சமந்தா பண்ணனும் ஆசையா இருக்கு உங்களுக்கு? இவருக்குங்க சமந்தா சிவகார்த்திகேயனோட ஹீரோயினா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. ஐயோ. ஓகே, so finally to wrap off this entire எங்க வீட்டு பிள்ளை, மறுபடியும் சிவகார்த்திகேயன் உங்களோட ஜோடி நம்பர் 1ல டிராவல் பண்ண ஒரு சின்ன பையன் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவரை வந்து அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் ரஃபீக். சிவகார்த்திகேயன் உங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு. எப்போ முதல்ல வந்து அவரை மீட் பண்ணீங்க? உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்க. முதல் சிவா அண்ணா வந்து மீட் பண்ணதுன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே ஆடின ரியாலிட்டி ஷோவில் தான். ஜோடி நம்பர் 1 ஜூனியர்னு அதில் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தேன். அப்போ எனக்கு வந்து கம்பேர் பண்ணியிருந்தார் சிவா அண்ணா.
அப்போலேருந்தே வந்து சிவா அண்ணா நாங்களாம் ரொம்ப பைத்தியம். அதுக்கப்புறம் ஜோடி சீசன் 5 பண்ணோம். ஜோடி சீசன் 5ல் வந்து அது யூடியூப்பில் போட்டாலே சிவகார்த்திகேயன் அப்படின்னு நடித்தாலே வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு சிவா கூடலாம் நின்றுக்கடா நீ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எப்போயுமே ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு போகிறாங்கன்னா வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளையை வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க எல்லாருமே. தாய் வீட்டில் வந்து யாருமே கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா தாய் வந்து தான் பிள்ளை தான் அப்படின்னு இருப்பாங்க. முதலாக வந்து தாய் வந்து ஒரு பிள்ளையை கொண்டாடி இந்த ஸ்டேஜில் தான் பார்க்குறேன். அப்புறம் வந்து இப்போ வந்து சிவா அண்ணாக்காக நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. கன்ஃபார்மாக நான் ட்ரிபியூட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆவன்ட்டேன். ட்ரிபியூட் டு சிவா. யா ஓகே. ட்ரிபியூட் டு மைக்கேல் ஜாக்சன், ட்ரிபியூட் டு பிரபுதேவா அப்படின்றாங்க. ட்ரிபியூட் டு சிவா கார்த்திகேயன் அண்ணா அப்படி நான் நிச்சயமாக கொடுப்பேன். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சங்கிருக்கு பாக்கெட்டுல பங்கருக்கு உதிர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத. கீழ மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. ஏண்டி என்ன கொன்ன? ஏண்டி என்ன கொன்ன? ஓலையெல்லாம் பின்னி பின்னி கொட்ட ஒண்ணு நான் கட்டுன ராஜா நான் தாண்டி, ராணி நீ தாண்டி. ரப்பகல வேலை செஞ்சு காசு எல்லாம் நான் கொட்டுன எல்லா வீடாடி. லூசு நானாடி, உள்ளுக்குள்ள ஒன்னும் இல்ல. சத்தியமா நீதான் புள்ள சாத்தி. கமப்ப 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 கம 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 கமப்ப கமப்ப. தேங்க்யூ தேங்க்யூ Thank you so much, Rafiq. தேங்க்யூ ரஃபி. தேங்க்யூ ஸோ மச். Very, very entertaining performance. Thank you. ரொம்ப அழகா அடிக்க வச்சிருந்ததெல்லாம் மொத்தமா கிளச்சி விட்டா. நல்லா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ரஃபிக். தேங்க்ஸ் வந்தது. So சிவா, இந்த என்டையர் டே எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுல எங்களுக்கு நிறைய பெருமை சந்தோஷங்கள், உங்களை பத்தி தெரியாத விஷயங்களை வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இந்த என்டையர் டே எப்படி வந்து பாக்குறீங்க? எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இது, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இந்த பேர் சொன்னோடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எங்கள் வீட்டு பிள்ளை ஒரு பயங்கரமான மாசான டைட்டில் அது. பட் இந்த ஷோவுக்கு பொருந்ததுன்றதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டோன்றது இல்லாமல் அது இங்கே தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து போயிருக்கோன்னும் போது கூப்பிட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு அழகான ஷோ. அண்ட் விஜய் டிவி இல்லைனா லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்குமான்னா நிச்சயமாக கிடையாது. இங்கே கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஒன்று மட்டும் புரியுது, ஒரு கரெக்டான ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் என் கையில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேங்கிறத வச்சு தான் லைஃப்பில் நான் எவ்வளோ பெருசாக வரப்போகிறேன்றது. இது சக்ஸஸ்ன்னு என்னால் எடுத்துக்க முடியல. இது சரியான ஸ்டார்ட், ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் கிடைக்குன்னா அது கிடச்சிருச்சு. எல்லாரையும் இன்னும் பெருமைப்படுத்தணும்னு ஆசையாக இருக்குது. இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்கன்னா பாராட்டு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா பாராட்ட வைக்கணும்னா ஏதாவது பண்ணி ஆகணும். ஹார்ட் ஒர்க்குன்றது அது எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருமே பண்ணி கொடுத்துருக்காது. இந்த லைஃப் நான் எதிர்பார்த்த மீறி
இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. சிவா, நீங்க ஒரு சாதனை மனிதர் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஒரு முன்னோடியா இருக்கீங்க. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய தூரங்கள் போகணும், நிறைய சாதனைகள் நீங்க செய்யணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் எப்போதுமே வந்து விஜய் டிவி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த நேரம் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ என்ஜாய் த என்டையர் பொங்கல். நிச்சயமாங்க, ஸ்பெஷல் பொங்கல். நீங்க 3 பேரும் வந்து இப்போ எங்க நேயர்கள் அனைவருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி அப்படியே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.